இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிராஜ். இது ரவிராஜ் டாக்ஸ் சேனல். நன்றே பேசு, அது இன்றே பேசு. இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னா மருத்துவத்துறையை பற்றி. இதை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ஆனால் இருக்கிற விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நடந்த விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். மருத்துவத்துறையை பற்றி பேசின உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, உயிரை காப்பாற்றுற மருத்துவர்களை நீங்கள் தவறாக சொல்லாதீங்க, அவங்க கடவுளுக்கு சமம், அவங்க நம்மளை உயிரை காப்பாற்றுற ஆளுங்க, நம்ம அவரை தவறாக பேசுகிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் என்ன ஆகிடுதுன்னா அந்த டாப்பிக்கை பற்றியே பேச முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுறாங்க. இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவமனையில் ஒரு மருத்துவரை கத்தியால் குத்தின சம்பவத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பற்றி நிறைய பேர் பேசினாங்க. பட் இது சப்ஜெக்ட் கிடையாது. அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. என்னென்னா, நாங்கள் அப்படின்னு வச்சிங்களேன், நான் என்னுடைய பிள்ளைக்கு ஒரு 13 வயது உள்ள பிள்ளைக்கு ஜுரம், சரியான ஜுரம், வயிறு வலி, லூஸ் மோஷன் ஆகிட்டுருக்கு, அவங்களுக்கு டயரி ஆகிட்டுருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு 1:30 மணி இருக்கும், மிட் நைட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிட்டுருக்கோம். நங்கநல்லூரில் ஒரு மருத்துவமனை கூட்டின்னு போகிறோம். அங்கே போயிட்டு டாக்டர் இருக்காரான்னு கேட்ட உடனே, இல்லை சார் டியூட்டி டாக்டர் தான் இருக்கார், மெயின் டாக்டர் இல்லை, அவர் வெளியில் இருக்கார், டியூட்டி டாக்டர் ஒன்றா பார்க்குறீங்களான்னு கேட்டாங்க. சரி மேடம் சொல்லிட்டு, சரி எமர்ஜென்சி இல்லை, அதுவும் ஒரு நல்ல மருத்துவமனை, அது பேர் போனது. அந்த மருத்துவமனைக்கு போனவுடனே அந்த டியூட்டி டாக்டர் இருக்கார். நாங்கள் பணம் கட்டிட்டு அந்த டியூட்டி டாக்டரை பார்க்க போகிறப்போ, அந்த டியூட்டி டாக்டர் உள்ளே போய் போனவுடனே அவருடைய நடவடிக்கை பார்த்திங்கன்னா அது சொல்ல முடியாது. சொன்னால் உடனே மருத்துவரை குறை சொல்கிறீங்க. ஆனால் எல்லா மருத்துவரையும் சொல்ல முடியல. ஆனால் இந்த மருத்துவர் நடந்த விதம் எங்களுக்கு ரொம்ப பாதிச்சுது. அவர் அந்த குழந்தைய தொட்டு கூட பார்க்கல. அந்த குழந்தைக்கு ஸ்டெதஸ்கோப் வச்சு என்ன ஆகுதுன்னு கூட கேட்கல. என்ன நடக்குதுன்னு எங்ககிட்டே கேட்டார். நாங்கள் லூஸ் மோஷன், அது மாதிரி ஃபீவர்னு சொன்னோம். அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து சீட்டு எடுத்தார். எழுதிட்டு, எனக்கு தெரிஞ்சு இது அப்பண்டிஸாக இருக்கும் போல இருக்குது, அது நீங்கள் ஸ்கேன் எடுத்து தான் பார்க்கணும், நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாளைக்கு அப்பாயின்மெண்ட் தரோம், பாருங்கள், இது அப்பண்டிஸாக இருக்கும். அதாவது என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, அதை தொட்டு கூட பார்க்காம, ஒரு ஃபீவர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அது செக் பண்ண கூட இல்லை, எதுவுமே பண்ணாமல், டெம்பரேச்சர் செக் பண்ணாமல், ஏதோ ஒரு மேம்போக்கா ஏதோ பார்க்கணுமே கடமைக்குன்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்திங்கன்னா அவர் சாப்பிட்டுட்டு வேறு இருந்தார். ஒரே மசாலா ஸ்மெல்லு உள்ள அந்த அவர் உட்காண்ட்ருக்கிற அந்த கேபின்குள்ளே. ஒரு லெத்தார்ஜிக்கலாக பக்கத்தில் ஒரு ஃபோன் வருது. அவர் ஃபோனை தள்ளிக்கிட்டு, அவர் இப்போ இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாமே, டியூட்டி டாக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோனை தான் மெயினாக, ஏதோ ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா ஃபோனில் பேசுகிறது தான் அவங்களுக்கு முதல் வேலையாக இருக்குது. ஃபோனை பார்க்குறது, எதாவது மெசேஜ் வந்தால், அதாவது பேஷண்ட்டை பார்த்துட்டே இருப்பாங்க, ஒரு மெசேஜ் வந்தாலும் அதில் கவனம் செலுத்துறது. சொல்லுங்கள், அப்புறம் என்ன சொன்னீங்க, தலைவலியா அப்படின்றது. இப்போ இருக்கிற மருத்துவர்கள் எனக்கு புரியவே இல்லை. அவங்கள பற்றி நம்ம குறை சொன்னாலும் குறை சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கத்துறீங்க. ஆனால் சொல்லனா நாங்கள் யார்கிட்ட தான் போய் அவமா புலம்புறது. நாங்கள் சொல்கிறது அரசாங்க ஆஸ்பத்திரிகள் இல்லை, ப்ரைவேட்லேயே நடக்குது இந்த வேலை. பணம் கொடுத்து பார்க்குற இடத்துலையும் இந்த பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப லெத்தார்ஜிக்கல். அதாவது எனக்கு என்ன, ஏதோ வந்தேன் கடமைக்கு, ஒரு என்ன நடக்குது, அந்த பிள்ளைக்கு என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, எதுவுமே தெரியல. உடனே ஒரு ஆன்டிபயோட்டிக்கு, ஒரு பெயின் கில்லரு, ஏதாவது அந்த தண்ணியில் கலந்து குடிக்கிற மருந்து ஒன்று ஏதாவது ஒன்று எழுதி கொடுத்துட்டு ஃபீஸ் மட்டும் 400 500 வாங்கிடுறாங்க. மருத்துவராகிய உங்களுக்கு நான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், தயவு செஞ்சு வர்ற பேஷண்ட்ஸை நல்லா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பாருங்கள். ஏன்னா பணம் வாங்குறீங்க. நாங்கள் அரசாங்க ஆஸ்பத்திரியை குறை சொன்னால் தான் பிரச்சனை. ஏன்னா அது அரசாங்க ஆஸ்பத்திரி, அங்கே 1008 பேர் வருவாங்க, அவங்களுக்கு டென்ஷன் இருக்கும் அந்த டாக்டர்ஸ்க்கு. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஆனால் அந்த இடத்துல போய் நம்ம லைனில் நிற்கணும், சீட்டு போட்டு டோக்கன் போட்டு நிற்கணுன்றதுக்காக தான் சரி பணம் கொடுத்தாவது நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் இங்கே இப்படி நடக்குது சம்பவங்கள். இது போன்ற சம்பவங்கள்லாம் பார்த்திங்கன்னா தனியார் மருத்துவமனைகளில் அதிகமாக நடந்துன்னு தான் இருக்குது. அந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்ததில் பார்த்திங்கன்னா ஒரு மாத்திரை ஒன்று கொடுத்தாரு. அந்த மாத்திரை போட்டோம், உடனே அந்த குழந்தை வாமிட் எடுத்துருச்சு. என் பிள்ளை வாமிட் எடுத்துகிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், இமீடியட்டாக இன்னொரு ஹாஸ்பிட்டல், மூவரசம்பட்டில் நங்கநல்லூரில் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று, இந்த கூட்டோட பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம். அங்கே போயிட்டு உடனே டாக்டரை பார்த்தோம். அந்த டாக்டர் உண்மையிலேயே ரொம்ப தன்மையாக அழகாக உட்கார வச்சு பிள்ளைக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்து இமீடியட்டாக அட்மிட் பண்ணி ஒரு ட்ரிப்ஸ் ஏற்றினார். உடனே சொன்னார், சார் ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு சார், உங்கள் குழந்தைக்கு எதுவும் பிரச்சனைலாம் கிடையாது, ஃபுட் பாய்சன் ஆகிட்டுருக்கு. நான் கேட்டேன், இல்லை சார் அப்பண்டிஸ் அந்த மாதிரிலாம் யார் சார், எந்த டாக்டர் சொன்னாங்க? அதெல்லாம் இல்லை, அப்பண்டிஸ்லாம் கிடையாது, இது ஃபுட், அவங்க சாப்பிட்ட சாப்பாடு விஷமாக மாறி இருக்குது,
அதனால தான் லூஸ் மோஷனும் வாமிட்டிங் சென்ஸ் இருந்திருக்கு, ஃபீவர் வந்திருக்கு. ஒரு 2 பாட்டில் ட்ரிப்ஸ் ஏற்றிங்கன்னா சரியாயிடும்னு சொல்லிட்டு 2 பாட்டில் ட்ரிப்ஸ் ஏற்றினாங்க. காலையில் அந்த பிள்ளையை வந்து டிஸ்சார்ஜ் பண்ண உடனே ரொம்ப நல்ல ஒரு உடல்நலத்தோடு அந்த பிள்ளை வந்து வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டோம் நாங்கள். அதனால் இப்போ இருக்கிற டியூட்டி டாக்டர்ஸ் தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த விஷயத்தை பேசுங்க. இல்லையா உங்களுக்கு தெரியல சார், எனக்கு இந்த நேரத்தில் நான் வந்து அன்றைக்கி நான் எக்ஸாமுக்கு போகல, அந்த கிளாஸ் எடுக்கிறப்ப நான் வந்து அன்றைக்கி அட்டன் பண்ணலை, லீவ் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி மாதிரி ஏதாவது சொல்லிட்டு போயிடுங்க. உங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து நீங்கள் பேசி அவங்களையும் பயமுறுத்தி, அன்றைக்கி நைட்டு நாங்கள் பயந்தது எங்களுக்கு தான் தெரியும். என்னடா இது நாங்கள் எங்கே கொண்டு போகிறதுன்னு தெரில. அன்றைக்கி தான் அந்த ஹாஸ்பிட்டல் தான் 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல். அன்றைக்கி கொஞ்சம் பக்கத்தில் இருந்ததுனால அங்கே போய்ட்டோம் நாங்கள் இமீடியட்டாக. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த பாப்பா கூட்டின்னு வந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்ததில்ல. எங்களுக்கு அன்றைக்கி வந்து ஒரு கொஞ்சம் நிம்மதி இருந்தது. உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், அதுவும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தயவு செஞ்சு தவறான சிகிச்சைகளோ இல்லை தவறான சிகிச்சை முறைகளையோ இல்லை தவறான வியாதிகளையோ நோய்களையோ தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இது வந்து பெற்றோர்களுக்கு எவ்வளோ ஒரு பாதிப்பு உண்டாக்குன்றது உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இது உண்மை சம்பவம் தான். இதுக்குண்டான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது. நாளைக்கு என் மேலே நீங்கள் யாராவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலும் கேஸ் பண்ணாலும் நான் தாராளமாக சொல்கிறதுக்கு வந்து தயாராக இருக்கேன். சரிங்களா? இது நடந்த சம்பவம் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. அந்த பாப்பாவும் என்னுடைய பாப்பா தான், கூட தான் இருக்காங்க. நான் காட்டுவேன் கொண்டு வந்து. அதனால் நான் இந்த விஷயத்தை பேசுகிறதுக்கு முதல்ல தயங்கினேன், யோசித்து பார்த்தேன். நம்மளை மாதிரி எத்தனை பெற்றோர்கள் அவங்களுடைய பிள்ளைங்களை கூட்டு போகிறப்போ இப்படி எவ்வளவு பெரிய வந்து ஸ்கேம்லலாம் மாட்டியிருக்காங்கன்றது நான் தெரியப்படுத்தி ஆகணும். இதனால் எனக்கு பிரச்சனைகள் வந்தாலும் நான் அதை சமாளிக்கிற தயாராக இருக்கேன். பெற்றோர்களே நீங்களும் சரி, உங்கள் பிள்ளையை தயவு செஞ்சு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் முடிந்த அளவுக்கு ஃபேமிலி டாக்டர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா குடும்ப மருத்துவர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் ரெகுலராக வந்து பார்ப்பார். அந்த மாதிரி டாக்டர்ஸ் செஞ்சு அவங்களோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மருத்துவத்துறையில் வந்து சொல்லவே முடியல, எது சொன்னாலும் பிரச்சனைகள் வந்துடுது. அதனால் ரொம்ப உஷாராக இருங்க உங்கள் பிள்ளைங்களுடைய விஷயத்தில். அதுவும் வந்து மாத்திரை மருந்துகள் வந்து நீங்களாக போயிட்டு மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்காதீங்க. டாக்டருடைய ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மருந்து மாத்திரைகளை எடுக்காதீங்க. முடிந்த அளவுக்கு கை வைத்தியம் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் பெரியவங்க வச்சுருப்பாங்கள்ல, பாட்டி தாத்தாலாம் இருப்பாங்கள்ல, அவங்க ஏதாவது கை வைத்தியம் பண்ணுவாங்க. அந்த கை வைத்தியத்தை ஏற்றுங்க. ஏன்னா இயற்கை முறையில் கொடுக்குற வைத்தியம் எதுவுமே உடம்புக்கு ஆகாது. சரிங்களா? ஆங்கில மருத்துவம், ஆங்கிலத்துடைய மருந்து மாத்திரைகள் தான் சைடு எஃபெக்ட்ஸ்க்கும் சிலது கொடுக்கும். நம்மளாக போய் வாங்கி போடுறது, அதாவது நம்மளாக போய் மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு வயிறு வலிக்குது தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கி மாத்திரைகளை தயவு செஞ்சு உபயோகப்படுத்தாதீங்க. உங்களுக்கு தெரிந்த மருத்துவர்கள், நல்ல அனுபவசாலியான மருத்துவர்களை தொடர்பு கொண்டு அவங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அதுக்கப்புறம் மாத்திரை மருந்து பயன்படுத்துங்க. உணவுப் பொருட்களில் வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்குற போது முடிந்த அளவு இரவு நேரத்தில் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளையோ இல்லை நான் வெஜிடேரியன் உணவுகளையோ தவிர்த்துடுங்க. முடிந்த அளவுக்கு இரவு தூங்கும் பொழுது வேக வைத்த சில உணவுகளை வந்து கொடுப்பது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இது உங்களுடைய ரவிராஜ் டாக்ஸ் சேனல். நன்றி பேசு அது இன்றே பேசு. நன்றி, வணக்கம்.